100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை விடுவிக்காததை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்தில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யார் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? பாலா, சென்னை தெற்கு மாவட்ட திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் முன்னிலையில சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்ட திமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் அயப்பாக்கம் வாட்டர் டேங்க் அருகே மத்திய அரசை கண்டித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக மண் வெட்டும் கோடாரி, கடப்பாறை, மண்வெட்டி, மண் சுமக்கும் கூடைகளோடு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த திமுகவினர், மகளிர் குழுவினர் ஏராளமானோர் ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த கோஷங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 4000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வரவேண்டிய தொகையை விடுவிக்க கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இது தமிழகம் முழுவதுமே திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அயப்பாக்கம் ஊராட்சியில திரளான 500க்கும் மேற்பட்ட திமுகவினர், மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் இந்த பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது கடந்த அரை மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக பதாகைகளோடும் கோஷமிட்டு சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி எழுச்சி உரையாற்றினார். தற்போது தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.